ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது டெப்த் 1 இன்ச்சு வேணும் அல்லது இன்னும் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் நெக்கு வந்து மெஷர் பண்ணும்போது 5.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 1 இன்ச்சு இறக்க சொன்னாங்கன்னா 6.5 இன்ச்சு நீங்கள் வைப்பீங்க. அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஓப்பன் லென்த் வந்து அந்த 1 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு இல்லாட்டினாலும் ஒரு 1/2 இன்ச்சாவது நீங்கள் அதில் மைனஸ் பண்ணி தான் வைக்கணும். அதே மாதிரி மேலே எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு கேட்குறது 6.5 இன்ச்சு கேட்குறத 5 இன்ச்சு கேட்குறாங்க அப்படின்னா அந்த 1 இன்ச்சு நீங்கள் ஓப்பன் லென்த் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பட்டியோட பொசிஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு செஸ்ட்டு கீழே சீட்டிங் ஆகும். அதனால் நீங்கள் கம்பல்சரி நெக்கில் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த அளவையும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. குறைச்சிங்க அப்படின்னா அந்த அளவையும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ஆல்ட்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நெக்கோட அளவு எடுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க எவ்வளோ வந்து நம்மளை சேர்த்த சொல்லியிருக்காங்களோ அந்த அளவை வந்து நீங்கள் சேர்த்துவீங்க. அப்போது நீங்கள் டேப்பை வைக்கும்போது எக்ஸஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். குறைக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் அந்த எந்த இடம் உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் மைனஸ் ஆர் ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் எதுவும் தேவையில்லை. நீங்கள் டேப்பு வச்சு மெஷர் பண்ணும்போது மேலே வச்சு கழுத்து இருக்குது அப்படின்னா அந்த மேல் பாயிண்ட்லேருந்து வைங்க. கீழே இறக்கி இருக்குது அப்படின்னா அந்த கீழ் பாயிண்ட்லேருந்து வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் லென்த் வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு நெக்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த லென்த் பட்டி வந்து மேலே இழுக்கும். நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா கீழே இறக்கும்போது கூட ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி தான் வரும். ஆனால் மேலே நீங்கள் மேலே நெக்கை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி 1 இன்ச்சு மேலே ஏற்றுறீங்க அப்படின்னா சேம் அதே ஓப்பன் லென்த்தை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பட்டி வந்து மேலே ஏறும். அதனால் உங்களுக்கு அந்த வித்தியாசமே வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் டேப்பு வச்சு மெஷர் பண்ணும்போதே கரெக்டாக அவங்க எவ்வளோ கேட்குறாங்க என்ன மைனஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் டேப்பை வச்சு மெஷர் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வராது. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நெக்கு மெஷர் பண்ணுறீங்க, அந்த டேப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் மெஷர் பண்ணுறீங்க. அப்போ எந்த இடம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிராஸாக ஒரு மார்க் போடுவீங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஓப்பன் லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப இது பண்ணிங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் எதுவுமே பண்ணாமல் மெஷர் பண்ணுங்கள். எந்த நெக்கு எந்த இடம் உங்களுக்கு வேணுமோ 5.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 6.5 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 6.5 இன்ச்சுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சு அதிலிருந்து கீழே வர்றதை ஓப்பன் லென்த் ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வராது. மேக்ஸிமம் அதில் என்ன ஆல்ட்ரேஷன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் லென்த்துக்கு நீங்கள் மாற்றி பழகுனீங்கன்னா தான். ஏன்னா மறந்துடும். அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அந்த 2 மெஷர்மெண்ட்டையும் ஒட்டுக்கா எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் ஞாபகத்தில் இருக்கும். விட்டுட்டு வேறு நெக்குக்கு அப்புறம் வேறு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் லென்த்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க சொன்ன ஆல்ட்ரேஷனுக்கு நம்ம ஓப்பன் லென்த்தை அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு எப்பவும் போல் அப்படியே அப்ளை பண்ணி தைச்சிருவோம். அதனால் நீங்கள் கண்டினியூட்டியாக நெக்கு எடுத்துக்கோங்க, அப்புறம் ஓப்பன் லென்த்து இப்படி 2மே ஒரே இதாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராமல் நீட்டாக வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக பாடி வந்து மெஷர் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் இதில் நோட் பண்ணியிருக்கீங்க. இன்னர் போடாமல் இவங்களுக்கு எப்படி ஃபிட்டிங்காக ப்ளவுஸ் தைக்கிறது அப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் கேட்டிருக்கீங்க. இப்போ 33 அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கும்போது நீங்கள் 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 6 இன்ச்சுக்குள்ளே 7.25 வர்ற மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 2.5 வச்சுக்கலாம். கொஞ்சம் வைடாக போடுறவங்களா இருந்தால் நீங்கள் 2.25 வச்சுக்கலாம். ஷோல்டர், நெக்கு, ஆம்ஹோல் இந்த 3 அளவும் நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் வந்து அவங்க ஃப்ளாட்டாக கேட்குறாங்களா இல்லை வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த ஓப்பன் லென்த் வந்து நீங்கள் 4+1 வச்சுக்கலாம், 3+1 வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கப் ஷேப்பு வந்து மேலே தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா 3+1 வச்சுக்கோங்க. ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4+1 வச்சுக்கோங்க. சைடில் வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு 3.5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். அதுவே 2.5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஷேப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் வந்து உங்களுக்கு பேக் லென்த் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பேக் லென்த் வந்து 13 சொல்லியிருக்கீங்க.
13+1 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய கப் ஷேப் வந்து எப்படி நார்மல் சைஸாக இருக்கா பெரிய சைஸாக இருக்கா எப்படி அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஃப்ரண்ட் டாட் வந்து நீங்கள் பிடிக்க முடியும். அப்போ வந்து நீங்கள் அந்த உள்ளே பிடிக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு கிளாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 13+1 வந்து நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த அளவு வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.